அத்தை வரேன். சாப்பிட்டியா வீரா? என்னடா இங்க வா, கடை கணக்கெல்லாம் பாத்துடலாம். இவன் ஒருத்தன் கணக்கு சொல்றேன்னு சொல்லு. ஓகேவா? அப்புறம் இது ஒரு 50. சூர்யா, இதுல இது என்ன வெள்ளிக்கிழமை சேல்ஸ் 50,000 போட்டிருக்கு, ஆனா கணக்கு 10,000 தான் எழுதிருக்க. அது மறுபடியும் நம்ம பர்ச்சேஸ்க்கு பே பண்ணிருக்கோம்ல, அது எழுத மறந்துட்டேன். அதுதான். அப்போ இது இது அன்னைக்கு வீட்டு செலவு காசு எடுத்தீங்கல்ல, அது. நீ வீட்டு செலவுக்கு வேற பணம்ல கொடுப்ப? அன்னைக்கு கடை காசுல இருந்தா எடுத்து கொடுத்தேன். அதுதான். மீதில கரெக்டா இருக்கும். இது புது பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டது அத்தை. அத்தை மேடம், என்ன நீங்க அவன் என்ன சொன்னாலும் தலையாடிட்டு இருப்பீங்களா? அவன் சும்மா காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா கேள்வி கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம தலையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். டேய் நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? சூர்யா, இத்தனை வருஷமா இந்த கடையை நீதான் பாத்துக்கிறியா? டேய் பார்க்க முடியலதான், அதான் வெளியே வந்துட்டன்ல. டேய் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேள்வி கேட்க? அத்தை கேட்டும் இல்ல வீரா கேட்கட்டும், யார் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீ யாரா தூண்டி விடுறதுக்கு? குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு கொலைப்பட்டு ஜெயிலுக்கு போட வந்தாண்டா நீ. டேய் தேவெல்லாம் பேசிட்டுக்காத. டேய் நான் அப்படிதானே பேசுவேன். என்னடா பொத்துட்டு வருதா கோவம்? டேய் நீ மட்டும் என்ன ஒழுங்கா? கடை கணக்குல ஃபுல்லா கமிஷன் அடிச்சிட்டு இருக்கிற. எங்க கடையோட வியாபாரத்தை மொத்தத்தை இங்க எடுத்துட்டு உன் கடையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற. டேய் யார பார்த்து உன் கடையை வளர்த்து விட்ட என்னைய விட்டுங்க வீட்டுக்கு ரெண்டகம் பண்றேன்னு சொல்றியா? சொல்றா. யார பார்த்து என்ன பண்ணிட்டு சூர்யா, விடுங்க. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஒரேவே இல்லையா? என்ன பிரச்சனைங்க? பாருங்க டாடி, இவனுக்கு என்ன டாடி அருகது இருக்கு?